வணக்கம். ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை பிளிங்கிட் ஓட்டலை, ஏன்னா சொந்த ஊருக்கு போயாச்சு தூத்துக்குடிக்கு. ஸோ 2 நாள் நல்லா ஊரில் போயிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஃபங்க்ஷன்லாம் அட்டன் பண்ணிட்டு நம்ம ஊருக்கு எப்போயுமே போகிறது அன்ரிசர்வ் ட்ரெயினில் தான் போகிறது. ஆனால் இப்போ ஃபஸ்ட் டைமாக சரி நம்மளும் ஏசி கோச்சில் புக் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு புக் பண்ணி ட்ராவல் பண்ணியாச்சு. சூப்பராக இருந்துச்சு. நல்லா ஊரில் நல்லா சாப்பாடெலாம் சாப்பிட்டு இப்போ திருப்பியும் அதே மாதிரி நம்ம ரூம்க்கே வந்துட்டோம். இன்றைக்கி ஒரு 4 ஹவர்ஸ் ஓட்டியிருக்கோம். காலையில் 8:30க்கு ஆரம்பித்தோம். 8:30க்கு ஆரம்பித்து மதியம் ஒரு 12:30 வரையும் ஒரு 10 ரைடு ஓட்டியிருக்கோம். இந்த 10 ரைடில் நமக்கு 40 ரூபா கமிஷன், அதாவது கமிஷன் கிடையாது, 40 ரூபா டிப்ஸ் வந்துருச்சு. ஒரு 10 ரூபா கிட்ட சர்ஜ் வந்ததுன்னு நினைக்கிறேன். மொத்தம் 50 ரூபா நமக்கு தனியாக வந்துருச்சு. மொத்தமாக ஓவராலாக ஒரு 420 ரூபாய்க்கு நம்ம ஓட்டியிருக்கோம். இன்றைக்கி 420 ரூபாவில் எப்படி 100 ரூபா பெட்ரோல் போயிடும் எப்பயும் போல். ஒரு 320 ரூபா நமக்கு லாபம். அந்த 320 ரூபா லாபம் அது போக அப்போலோ டயர்ஸில் வேறு ஒரு 36 ஸ்டாக் வாங்கியிருந்தோம். அந்த 36 ஸ்டாக்கு என்ன ஆச்சுன்னா, ஒரு ஸ்டாக்குக்கு 11 ரூபா நமக்கு லாபம் கிடச்சிது. அப்போ 31 ஸ்டாக் நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள், கிட்டத்தட்ட 400 ரூபா கிட்ட நெருங்கும். அந்த 400 ரூபாவில் 130 ரூபா நான் எனக்கு நினைக்கிறேன் கமிஷன் போயிடும். அது போக அதில் ஒரு 270, இதில் ஒரு 300. ஓவராலாக இன்றைக்கி நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டே இதையும் சேர்த்து ஒரு 570-600 கிட்ட ப்ராஃபிட் எடுத்துட்டோம். அது போக அவ்வளோ டைம் ஆயிடுச்சு. நல்லா ஸ்லீப்பிங் ரெஸ்ட்டு தான். ஏன்னா இப்போ நைட் ஷிஃப்ட்டு போக போகிறேன் கம்பெனிக்கு. நைட் ஷிஃப்ட்டு டைமிங் நைட்டு ஃபுல்லாக நம்ம ஒர்க் பண்ணிட்டு காலையில் 6 மணிக்கு தான் ஷிஃப்ட்டு முடியும். அதனால் நல்லா தூங்கியாச்சு. இப்போ ஷிஃப்ட்டுக்கு போக போகிறோம். வேறு இன்னொன்று, நான் இன்றைக்கி காலையில் பிக் பாஸ்கெட் ஜாயின் பண்ணலான்னு சொல்லிட்டு டேரெக்டாக பிக் பாஸ்கெட் ஸ்டோருக்கு போயிட்டேன். அங்கே போய் டெலிவரி பாய்ஸ்கிட்ட கேட்டு அவங்க நிலமை நம்ம நிலமையை விட மோசமாக இருக்குது. ஏன்னா பெர் ஆர்டருக்கு 30 ரூபா தான் அவங்களுக்கு. அது போக அவங்களுக்கு நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. இத்தனை ஆர்டர் கம்பல்சரி ஓட்டி தான் ஆகணும். ஃபுல் டைம்னால் இவ்வளோ ஆர்டர் கண்டிப்பாக எடுத்தாகணும். இந்த டைமுக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக இருந்து தான் ஆகணும். நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருந்தது. அதெல்லாம் பார்த்தேன். அதுக்கு நம்ம பிளிங்கிட்டே பரவாயில்ல அப்படின்ட்டு வந்துட்டேன். அங்கே உள்ளவங்களே என்கிட்ட திருப்பி கேட்குறாங்க, ப்ரோ நானும் பிளிங்கிட் வரலாமா எப்படி என்னன்னு என்கிட்ட டீட்டெயில் கேட்குறாங்க. ஸோ பிளிங்கிட் பரவாயில்ல, பிக் பாஸ்கெட்டோடு கம்பேர் பண்ணும்போது பிளிங்கிட் பரவாயில்ல. ஏன்னா நம்ம ஃப்ரீடமாக நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ரைடு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். வேறு இனிமேல் நம்ம டெய்லி ரெகுலராக எப்பயும் போல் 4 to 5 ஹவர் ஓட்ட போகிறோம். அவ்வளோதான். ஓகே, நான் இந்த வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு என்ன சொல்லணும், வேறு விலாக் எடுக்கலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன், பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் டெப்ட் இருக்குது, டெப்டெல்லாம் கொஞ்சம் அடைச்சிட்டு கண்டிப்பாக நம்ம விலாக் எடுக்கிற அளவுக்கு நம்ம கேமராலாம் வாங்கி ரெடி பண்ண போகிறோம். தேங்க்யூ.